ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பல ஆண்களோட பெரும் பிரச்சனை, அதாவது தேசிய பிரச்சனையே சொல்லலாம். அதுக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும் நாம என்ன பிரச்சனை பத்தி பேச போறோம்ட்டு. முன்ன காலத்துல எல்லாமே ஆண்களுக்கு எல்லாருமே யாராவது ஒருத்தருக்கு தாங்க முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். 100ல ஒருத்தருக்கு 2 பேர் தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வர வர காலம் மாறிட்டே இருக்கிறதுனால இப்ப இருக்க ஜெனரேஷன்ல ஒரு 100ல ஒரு பாதி பேருக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருந்துட்டு தாங்க இருக்கு. 50 வயசுக்கு மேல ஆண்களுக்கு சொட்ட விழுகிறது போய் இப்பெல்லாம் 30-35 வயசுல ஆண்களுக்கு எல்லாம் சொட்ட விழுக ஆரம்பிச்சிருது. என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நாளா முடி கொட்டுற பிரச்சனை இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஆனா அவர் இதை பத்தி எல்லாம் கேர் பண்ணாம தான் இருந்தாரு. மொத்தமாவே மொட்டை எடுத்துக்கிட்டே தான் இருந்தாரு. நாங்க ரொம்ப நாள் வற்புறுத்திட்டே இருந்தோம், ஏதாச்சும் ஒரு முன்னாடி விக் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பட் அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. சரி, இப்ப அவர் மனசு மாறிட்டாரு. நம்மளும் ஒரு எல்லாரும் போலவே நார்மலா முடி வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி விக் செலக்ட் பண்ணிட்டாரு. இந்த முன்னாடி விக் வைக்கிறது நம்ம சர்ஜரி பண்றதோட ஈஸியான ஆப்ஷன் கூட நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம ஒரு சூப்பரான இடத்த சூஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னா ஒரு கன்சல்டிங் போட்டாங்க. அவங்க ஒரு முடியிலே நிறைய வெரைட்டி காமிச்சாங்க. கர்லிங் ஹேரு, ஸ்ட்ரைட்னர் நிறைய வெரைட்டி காமிச்சாங்க. அதுல நம்ம ஃப்ரெண்டு ஸ்ட்ரைட்னர் சூஸ் பண்ணாரு. அந்த ஸ்ட்ரைட்னர்லயும் நிறைய வெரைட்டி ஆஃப் இருந்துச்சு. 6 மந்த்ஸ் வேரண்டி உள்ளது, 1 இயர் வேலிடிட்டி உள்ளது, 5 மந்த்ஸ் வேலிடிட்டி உள்ளதுன்னு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப் காமிச்சாங்க. அதுல ஒரு 1 இயர் வேலிடிட்டி உள்ளதை எடுத்தாரு. விக்கை நம்ம தலையில வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளீன் ஷேவ் பண்ணாங்க. அந்த போர்ஷன் மட்டும் ஹேர் கட் பண்ணி ஷேவ் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கலரிங்கும் பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ரெண்டு பிளாக் கலர் தான் வேணும் கேட்டு இருந்தாரு. அதனால ஹேருக்கு எல்லாமே பிளாக் கலர் அடிச்சுட்டு, ஹேருக்கு மட்டும் இல்லாம மீசை தாடி எல்லாமே ட்ரிம் பண்ணி, அந்த மீசை தாடிக்கும் இல்லாம கலர் பண்ணி அவங்களே வாஷும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாமே செட்டப்லாம் முடிஞ்சது. ஆளே இப்போ கொஞ்சம் பளிச்சு ஆகிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் அவர் செலக்ட் பண்ண விக்கை ஃபிட் பண்றாங்க. இவர் க்ளூவோட போட்டு தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. வெறும் ஹேர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாம அது க்ளூ கம் போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி தராங்க. இவங்க நம்ம ஒரு கன்சல்டிங்ல எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துறாங்க. என்ன நமக்கு செட் ஆகும், அது எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்படி நம்ம கேர் பண்றது எல்லாமே கம்ப்ளீட்டா செட் பண்ணி கொடுத்துறாங்க. அதே சமயம் நம்மள ஒரு புது ஆளாவே மாத்திட்டாங்க. என் ஃப்ரெண்டு பழைய ஆளா போனது இப்போ புது ஆளா மாறிட்டு வந்துட்டாரு. இந்த விக்கெல்லாம் வச்சுட்டு அந்த ஃபேஸுக்கு தகுந்தாப்புல ஹேர் கட்டிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, விக்கி செட் பண்ண மாதிரியே தெரியல, இது ஒரிஜினல் ஹேர் மாதிரியே தெரிஞ்சது. புது மாப்பிள்ள தயாராயிட்டாரு. இன்னி பொண்ணு தான் தேடணும். இதோட சேர்த்து ஒரு காம்போ பேக் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹார்ட் வாட்டர் ஷாம்பு, ஒரு சீரம் கொடுத்துருக்காங்க. அந்த சீரத்தோட சேர்த்து ஒரு கண்டிஷனரும் கொடுத்துருக்காங்க. 3 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஒரு காம்பு கொடுத்துருக்காங்க, ஒரு சீப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 5 ஐட்டமும் கொடுத்துருக்காங்க. இந்த கடை எங்க இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்ல இருக்கிற எஸ்கே சேஜ் ஹேர் ஸ்டுடியோ தாங்க. உங்களோட கடை லொகேஷன்ஸ், காம்போ ஆஃபர் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.